கட்சியின் தலைவர்கள் அயோத்திதாச பண்டிதர், பெரியாரின் முன்னோடி தலைவர்களான அயோத்திதாச பண்டிதர் மற்றும் ரெட்டைமலை ஸ்ரீனிவாசனின் தொழில் பேட்டி டாக்டர் நிர்மலா பிரகாஷ், அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நான் உங்கள் எல்லோரையும் சந்திக்க வந்திருப்பது முக்கியமான பல பிரச்சனைகளை நம்முடைய தமிழக அரசுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற காரணத்தில் உங்கள் அனைவருக்கும் தெரியும், ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் அவர்கள் சமுதாயத்திற்காக எத்தனையோ பாடுபட்டிருக்கிறார்கள். பட்டியலின மக்களின் வாழ்க்கையில் அவர் இல்லாத எதுவுமே இல்லை என்ற அளவுக்கு அனைத்தும் செய்திருக்கின்றார். இன்றைக்கு தமிழக முதல்வர் தமிழக வெற்றி கழகத்தின் முதல்வர் மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களை சந்திப்பதற்காக நான் அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன். ஆனால் இதுவரை அது சாத்தியமில்லாததால் நான் இங்கு பத்திரிகையாளரை சந்தித்து கோரிக்கைகள் அனைத்தையும் வைக்க முன்வந்திருக்கின்றேன். மிக குறிப்பாக ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் அவர்களின் மணிமண்டபம் வேண்டி காந்தி மண்டபத்தில் இருக்கிறது. காந்தி மண்டபத்தில் மணிமண்டபமாக அமைப்பதற்கு முன் ஜெயலலிதா ஆட்சியில் அதிமுக ஆட்சி அப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்பொழுது அதிகாரிகள் என்னை வந்து சந்தித்தார்கள். ரெட்டைமலை சீனிவாசனுக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று அரசு கூறுகிறது. அவர் வாழ்ந்த இடங்களை நீங்கள் காண்பிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நானும் என் தாயாருக்கு தான் தெரியும். தாயாரும் நானும் சென்று அவர் வாழ்ந்த இடங்கள் எல்லாமே ரெண்டட் ஹவுசஸ் தான், வாடகை வீடுகள் தான், ஏதோ சொந்த வீடு அவருக்கு கிடையாது. பெரிய வீட்டில் உள்ள இல்லம் மற்றும் டாய்ஸ் காலனியில் உள்ள ஒரு இல்லம், டாய்ஸ் ரோட்டில் இருந்த ஒரு இல்லம், அதெல்லாம் என் தாயார் காண்பித்தார். ஆனால் எனக்கு என்னவோ அங்கெல்லாம் மணிமண்டபம் வைத்தால் மக்களுக்கு சாத்தியப்படாது என்று தெரியும். ஆகையினால் நான் உடனே அதிகாரிகளை பார்த்து சொன்னேன், இந்த இடங்களில் எல்லாம் மக்கள் வந்து செல்வது கடினம். ரெட்டைமலை சீனிவாசனுக்கு மணிமண்டபம் என்றால் அது ஒரு பிரைம் பிளேஸில் இருக்கணும். டெல்லி காந்தி மண்டபத்தில் வைத்தால் மிக சால சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி அதை எழுதி கையெழுத்து போட்டு தர சொன்னார்கள். நான் தாயாரும் கையெழுத்து போட்டு கொடுத்தோம். உடனே என்னுடைய கோரிக்கையை ஏற்று அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் டெல்லி காந்தி மண்டபத்தில் ரெட்டமலை சீனிவாசனுக்கு மணிமண்டபம் கட்டப்படும் என்று அடிக்கல் நாட்டினார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அதற்கு பிறகு வந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த மணிமண்டபத்தை கட்டி முடித்து ரெட்டமலை சீனிவாசனுக்கு சிலை வைத்தது. என்ன சிலை என்று கேட்டால் ஃபைபர் கிளாஸ். உங்களுக்கே தெரியும், அனைத்து தலைவர்களுக்கும் வெங்கல சிலையில் சிலை இருக்கிறது. ஆனால் ரெட்டமலை சீனிவாசனுக்கு மட்டும் ஃபைபர் கிளாஸ். இதை பலரும் எதிர்த்து கேட்டார்கள், பத்திரிகைகளும் வெளிவந்தது. ஆனால் அரசு எதையும் கண்டுகொள்ளவில்லை. அது மட்டுமல்ல, இன்று வரை ரெட்டமலை சீனிவாசன் மணிமண்டபம் அமைத்து அங்கு அவருடைய பிறந்த நாளுக்கு எந்த முதலமைச்சரும் வந்து மரியாதை செலுத்தவில்லை என்று நான் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். இப்பொழுது இருக்கும் ஜோசப் விஜய் அவர்கள் தமிழக மாநில முதல்வர் அவர்கள் வருவார்கள் என்று இருக்கிறார்கள். அவரும் வரவில்லை என்ற காரணம் எனக்கு தெரியவில்லை. ஆனால் கண்டிப்பாக ரெட்டமலை சீனிவாசனின் சிலை மாற்றி அமைக்கப்பட்டு அந்த ஃபைபர் கிளாஸ் சிலைகள் அகற்றப்பட்டு வெண்கல சிலை வைத்து அவருடைய புத்தகங்களால் அதை திறந்து வைக்க வேண்டும் என்பது என்னுடைய முதல் கோரிக்கையாகும். ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் முதல் சட்டசபையில் 1924 தீண்டாமை ஒழிப்பு தீர்மானம் கொண்டு வந்தால் அது அடுத்த வருடமே சட்டமாக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இன்று இடஒதுக்கீடு என்று எல்லோருக்கும் தெரியும். பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீடுக்காக முதல் குரல் கொடுத்தவர்கள் அயோத்திதாச பண்டிதரும் ரெட்டமலை சீனிவாசன். இது வரலாற்றில் பதிவாக உண்டு. 1899 வரைய மகாஜன சபை சார்பில் உதகையில் மாநாடு நடத்தப்பட்டது. அந்த மாநாட்டில் 10 தீர்மானங்கள் கூறுகின்றார். அப்பொழுது ரெட்டமலை சீனிவாசன் உள்ளாட்சி அமைப்புகளில்
இடஒதுக்கீடு வேண்டும், பட்டியலின மக்கள் அமரப்படுத்தப்பட வேண்டும் என்று யோகிதாஸ் தனக்கும் ரெட்டமலை சீனிவாசனும் கொண்டு கொடுத்தார்கள். இதுவே முதல் பொருளாக பதிவானது. அது மட்டுமல்ல, ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் அனைத்து பட்டியலின மக்களுக்கும் என்னென்ன வேண்டுமோ அதை எல்லாம் பார்த்து செய்ய வேண்டும். அவ்வளவு ஏன் அவர் பட்டமேசை மாநாடு சென்றிருந்த போது டாக்டர் அம்பேத்கருடன் சேர்ந்து இருவரும் பட்டியலின மக்களுக்காக வாக்குரிமை பெற்றிருந்தார்கள். அதுவும் தனி தொகுதியில் பெற்றிருந்தார்கள். ஆனால் காந்தியார் அவர்கள் எதிர்க்கவே பூனா ஒப்பந்தம் கையெழுத்தார்கள். இருவரும் மிகவும் வேதனையோடு சமரசப்பட்டு அம்பேத்கர் முடியாது என்று சொன்னார். மகாத்மா காந்தியோ இந்த தனித்தொகுதி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் தனித்தொகுதி வருவென்றால் அழைத்துக் கொள்கிறேன் என்று ஃபாஸ்ட் அனுப்புவது. அப்பெல்லாம் அவர் உண்ணாவிரதம் இருப்பாங்க. மாதிரி அவங்க இரவணா சிலையை உண்ணாவிரதம் இருக்கின்றார். அம்பேத்கரும் விடவில்லை. இது நிறைவேறவில்லை என்றால் நான் என்னை சுட்டுக் கொள்கிறேன் என்றார். அப்படி ஒரு இக்கட்டான ஒரு நிலையில் அனைவரும் சேர்ந்து சமரசம் ஏற்படுத்தி ரெட்டமலை சீனிவாசன் அவரை சென்று இரவண சிலையில் காந்தியாரை சென்று சந்தித்து சமரசம் பேசினார். கடைசியில் இறுதியில் ரெட்டமலை சீனிவாசன் அம்பேத்கர் விட்டுக் கொடுத்தார். மணிப்பொருளை விட்டுக் கொடுத்தார். பூனாவுக்கு கொண்டும் கையெழுத்தார். அப்படி வாக்குரிமை பெற்று தந்ததுடன் அனைத்திலும் ரெட்டமலை சீனிவாசனின் பங்களிப்பு இருக்கிறது. அப்படிப்பட்டவரின் வரலாற்றை பாட புத்தகத்தில் வைக்க வேண்டும். பள்ளி பாட புத்தகம், கல்லூரி பாட புத்தகம் வைக்க வேண்டும் என்பது என்னுடைய இரண்டாவது கோரிக்கை. அவர் பட்டமேசை மாநாட்டுக்கு சென்றிருக்கிறது. இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல ரெட்டமலை சீனிவாசன் டாக்டர் அம்பேத்கரோட பங்கேற்கிறார். அப்பொழுது அனைத்து பிரதிநிதிகளும் அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். ஒவ்வொரு வளாக ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஒவ்வொரு வளாக அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். அப்பொழுது 5ஆம் ஜார்ஜ் சக்கரவர்த்தி அனைவருக்கும் கை கொடுத்து வருகின்றார். ரெட்டமலை சீனிவாசனின் முறை வந்த பொழுது அவர் கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு அவருக்கு கை கொடுக்க மறுக்கிறார். அந்த காலத்தில் உலகையே கட்டியாண்ட பேரரசர் 5ஆம் ஜார்ஜ் சக்கரவர்த்தி. அவர் கை கொடுக்க முன்வருகிறார் என்றால் கைகளை பின்னால் சிரச்சேதம் கூட செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் வீரமாக இவர் கை கொடுக்காமல் பின்னால் கட்டிக் கொள்கிறார். எல்லோரும் திகைத்து போகிறார்கள். அம்பேத்கரும் திகைத்து போகிறார். அப்பொழுதுதான் மன்னர்கள் என்ன ஆயிடுச்சு, அவர் தனக்கு காட்டிற்கு கோட்டில் ஸ்ரீனிவாசன் கரையா அன்டச்சபிள் என்று கூட்டிக் கொண்டு சென்றிருக்கிறார். அதை சுட்டிக்காட்டி if I touch your majesty will be polluted என்று சொல்கிறார். அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. What you are saying I can't understand it. இது ஒரு வார்த்தையோ இரு வார்த்தையோ சொல்லிவிட முடியாது. இதை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் உங்களிடம் நாம் பேசுகிறோம். உடனே 5ஆம் சக்கரவர்த்தி அவருக்கு நேரம் கொடுத்து அரண்மனைக்கு வாருங்கள் என்று அவரே அழைக்கிறார். இப்போது அப்பாயின்மெண்ட் நாம் கேட்டால் நமக்கு கிடைக்க மாட்டேங்கிறது. அன்றைக்கு ரெட்டமலை சீனிவாசன் அவர் கேட்காமலேயே மன்னர் அவர்கள் அரண்மனைக்கு அவரை அழைத்து ஹை டீ என்று சொல்லப்படுது அதை கொடுத்து அவருக்கு உபசரித்து தீண்டாமை என்றால் என்ன என்று நினைக்கிறார். ரெட்டமலை சீனிவாசன் தன்னுடைய வட்டப்படைக்கிறார். நான் மன்னரை சந்தித்த போது இங்கு எப்படி தீண்டத்தகாதவனாக பார்க்கக்கூடாதவனாக நம்மை நடத்துகின்றார்களோ, ஆனால் அப்படிப்பட்ட தீண்டத்தகாதவனான நாம் அங்கு சென்ற போது எனக்கு சிவப்ப கம்பள வரவேற்பு ரெட் கார்பெட் இருக்கும். என்னை மன்னர் உபசரித்த விதமும் எனக்கு வீசிரத்து போகுது என்று கண்கலங்கி கூறுகின்றார். அப்பொழுது மன்னர் வினவுகின்றார், உன் இடத்தை சேர்ந்த ஒருவன் கீழே விழுந்து விட்டால் அவனை கை தூக்க விட மாட்டார்களா? நிச்சயம் கிடையாது. அவன் அப்படியே தான் சாக வேண்டும். நாயை கூட தொட்டு தூக்கி விடுவார்கள். ஆனால் என் இனத்தை சேர்ந்த மக்களை தொட்டு தூக்க அந்த ஆளையில இதுதான் தீண்டாமை உண்மை என்று சொல்லினார். மன்னர் உடனே அசைந்து கொடுக்கவில்லை. ஆட்சியில் நடக்க விட மாட்டார். நாட் அலோவ் திஸ் இன் மை கண்ட்ரி என்று சொல்லியிருக்கிறார்.
அப்படிப்பட்ட ஆணித்தரமான ஒரு தாக்குதலை ஏற்படுத்திய ரெட்டமலை சீனிவாசன் எப்படிப்பட்ட மகா வீரன் அவர். ரெட்டமலை சீனிவாசன் என்றாலே வீரம் பிறக்கும் அளவுக்கு அவர் அத்தனை சாதனைகள் செய்திருக்கிறார். அவர் பார்ப்பதற்கே அப்படி. அப்படிப்பட்ட ஒரு தமிழ்களின் பாடத்தை, வரலாறை நாம் படிக்க முடியவில்லை. இன்றைக்கு மன்னர்களை பற்றி, ராஜாக்களை பற்றி, முகலாய சக்கரவர்த்திகளை பற்றி பாடத்தில் இருக்கின்றதை தவிர நம்முடைய நாட்டில் நம் மண்ணில் பிறந்த ஒரு வீரனுக்கோ, அப்படிப்பட்ட ஒரு அத்தனை மக்களுக்கும் தன் வாழ்நாளையே தியாகம் செய்து அர்ப்பணித்து அனைத்தையும் செய்தார் ரெட்டமலை சீனிவாசனுக்கு பாட புத்தகத்தில் இடமில்லை. நான் இதை பலமுறை கூறி வைக்கிறேன், பத்திரிகைகளும் வந்திருக்கின்றது, ஆனால் இதுவரை யாரும் செய்யவில்லை. எனவே என்னுடைய இரண்டாவது கோரிக்கையாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்ளலாம். பள்ளி மற்றும் கல்லூரி பாடப்புத்தகத்தில் ரெட்டமலை சீனிவாசனை பாடம், வரலாறு இடம்பெற வேண்டும். அவருக்கு நான் எழுதிய புத்தகத்தை கூட பரிசீலித்து பார்த்து கொண்டிருக்கிறேன். அவருடைய வரலாற்றில் படிக்கும் போதே நமக்கு நிச்சயமாக கண்ணீர் வரும். இந்த அளவுக்கு அவர் எத்தனையோ பாடுபட்டு இந்த கண்ணீரை மக்களுக்கு அனைத்தும் செய்திருக்கிறார். இன்றைக்கு நாம் பார்த்தோம் என்றால் ஆணவ கொலைகள், அதை பற்றி நாம் கண்டிப்பாக பேசியாக வேண்டும். இன்றைய நடைமுறையில் ஆணவ கொலைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்காக கூட அமைத்துக் கொண்டிருக்கிறார் முதல்வர்கள். அவருடைய தலைமையில், முதல்வர் அவர்கள் தலைமையில் கூட அமைக்கட்டும். அந்த ஆணவ கொலைக்கு எதிரான ஒரு குழுவாக இருக்கிறது. ஆனால் எந்த ஜாதி சாயலும் அது இருக்கக்கூடாது. ஜாதி தலைவர்களோ, ஜாதி உணவு கொண்ட எந்த தலைவர்களும் அதை இடம்பெற்றிருக்கிறது. முதல்வர் அவர்கள் மிக கவனமாக இன்று செயல்பட வேண்டும். குழுவை அமைக்கும் பொழுது அந்த குழுவில் சமூக நலத்துறை அமைச்சர் இருக்க வேண்டும், முதல்வர் இருக்குவான். மற்றபடி சட்ட நிபுணர்கள், இளம் பெண்கள், படித்தவர்கள் இந்த ஆணவ கொலை நிச்சயமாக அறிவுபூர்வமாக அதை ஆய்வு செய்து அதை பற்றி அறிந்தவர்கள் என்ன செய்தால் இந்த ஆணவ கொலைகளை ஒழிக்க முடியும், வழியோடு வேறறுக்க முடியும் என்று அதற்கான தீர்வை தரக்கூடிய குழுவாக அமைக்க வேண்டும். இதுதான் என்னுடைய அடுத்த கோரிக்கை. முதல்வர்களுக்கு நான் வேண்டுவதெல்லாம் தயவு செய்து இது ஜாதிய முறையில் ஆணவ கொலைகள் நிறைவேற்றது என்று அனைவருக்கும் நம் சமுதாயத்தில் சொந்தங்களையே, பெற்ற குழந்தைகளையே சாகடிக்கிற ஒரு கொடுமை என்றால் அது நம் நாட்டில், நம் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று மிக கொடூரமான ஒரு விஷயம். அதை தயவு செய்து கடத்த நிறுத்துங்கள். அதற்கான குழுவை அமைக்கும் போது தயவு செய்து சாதிய முகம் கொண்ட யாரையும் அதில் நீங்கள் சேர்க்க வேண்டாம். பொதுவானவர்களை, சட்ட நிபுணர்களை மற்றும் சமுதாய அக்கறை கொண்ட பெண்களை அதில் அமர்ந்து இளம் பெண்களை அமர்ந்து அந்த குழுவை மிக நேர்த்தியாக சிறப்பாக அமைத்து இதற்கு தீர்வு காண வேண்டும் என்பது என்னுடைய. அடுத்து பஞ்சமி நில போராட்டம். இன்றைக்கு பஞ்சமி நிலம் என்பது பட்டியலின மக்களுக்காக அன்றைக்கு அரசாங்கம் ரெட்டமலை சீனிவாசன் அன்றைக்கே நிலப்பறை போராட்டம் என்பது துவங்கி லார்ட் அட்கின்சன் துறை என்ற செங்கல்பட்டு கலெக்டர் இருந்தார். அவரிடம் பெற்று அனுமதி பெற்று அவர் முதலில் நிலங்கள் இல்லை என்று சொன்னார்கள். பிறகு அதை ஒதுக்கி கொடுத்தார்கள். எங்கேயோ கிருஷ்ணா ஜில்லாவில் கூட கொடுத்தார்கள். ரெட்டமலை சீனிவாசன் பொருட்படுத்தவில்லை. எங்கேயோ நம் மக்களுக்கு தீர்வு கண்டால் சரி என்று பஞ்சமி நிலங்களை பெற்றுக்கொண்டார்கள். அப்படி அவர் பல போராட்டங்களை பெற்று பஞ்சமி நிலத்தில் மக்களுக்காக பெற்று தந்தவர். அரசு பஞ்சமி நிலங்களை மக்களுக்காக ஒதுக்கி எத்தனையோ பேர் பயனடைந்தார்கள். ஆனால் இன்றைக்கு பஞ்சமி நிலங்கள் எல்லாம் எங்கே இருக்கின்றது என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. எங்கிருக்கின்றது? எத்தனையோ ஒரு கட்டடங்களாக பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் அதை ஆக்கிரமித்துக் கொண்டு இன்றைக்கு பஞ்சமி நிலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் முதலமைச்சர்களுக்கும் கோரிக்கை கொண்டே வந்தார். உங்களால் முடிந்தவரை, இயன்றவரை பஞ்சமி நிலங்களை மீட்டுத்தார்கள். முடியாத பட்சத்தில் பரவாயில்லை. ஆனால் எங்கெல்லாம் பஞ்சமி நிலங்களை மீட்க முடியுமோ தயவு செய்து என் கரம் கூப்பி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஏழை எளிய மக்கள் பதாதிகளாக இன்றைக்கு வில்லேஜ் கிராமப்புறங்களிலும் சரி, நகரங்களிலும் சரி பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள்.
அவர்களுக்கு தயவு செய்ய மற்றவர்களுக்கு ஒதுக்கி தாருங்கள், மீது தாருங்கள் என்று கேட்டுக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு சேரி என்று சொன்னீங்க. அந்த சேரிகள் எல்லாம் இருக்கும் அகல நிலையை பார்த்தால் முகம் சுழிக்கும் தான் இருக்கும். அதில் மாற்றம் கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு எப்படி ஆதி திராவிட நலத்துறை என்பதை சமூக நலத்துறை என்று மாற்றம் முதல்வர் அவர்கள் சிறப்பாக அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதே போன்று சேரிகளை எல்லாம் மாற்றி அந்த குடியிருப்புகள் எல்லாம் நல்ல ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றமாக அந்த மக்களை மேம்படுத்தி வாழ்வாதாரங்களை மேம்படுத்தி அவர்களுக்கு நல்ல குடியிருப்புகளாக மாற்றி அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்பது என்னுடைய அடுத்த கோரிக்கை. தமிழக முதல்வர் அவர்கள் அப்பழுக்கற்ற ஆட்சியை தருகின்றேன் என்றுதான் வந்திருக்கின்றார்கள். ஊழலற்ற ஆட்சி. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு முதல்வரை பெற்றதற்கு நம் தமிழகம் பேறு பெற்றிருக்கிறது, தவம் செய்திருக்கிறது. அப்படிப்பட்ட முதல்வர் இருக்கின்றார் என்றால் தான் நான் எங்க ஓடி வந்து நான் உங்களுக்கு எல்லாம் பத்திரிகையாளரை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய பத்திரிகை சகோதரர்கள் மூலமாக இதெல்லாம் சென்று அடைய வேண்டும். இன்றைக்கு நீரல்லாத அமையாது உலகில் நீரின்றி அமையாது உலகில் அப்படி அந்த நீர் ஆதாரத்திற்கும் நம்முடைய குடிநீருக்கும் சரி, வாசன வசதிக்கும் சரி அனைத்து மக்களுக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு விவசாயிகள் கண்களில் கண்ணீர் விட்டால் நாடு தாங்காது. முதல்வரும் அறிவார். ஆகவே விவசாயிகளுக்கு அந்த பாசன வசதிகளை தயவு செய்து தாருங்கள். நாம் காவிரி நாம் நதிநீர் மேலாணை என்று அவர்களை கேட்டுக்கொண்டு எத்தனையோ இங்கே போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் என்ன சொல்கின்றேன் என்றால் நம்மிடம் இருக்கின்ற நதிகளை எல்லாம் ஒன்றிணைக்கலாம். நதிநீர் ஒருங்கிணைப்பு செய்து அது வீணாக கடலில் கலக்காமல் அந்த நீர்களை எல்லாம் பாசன வசதி செய்து கொண்டு விவசாயிகள் வாழ்வாதாரத்திற்காக முதல்வர் அவர்கள் சிறப்பாக செயல்படுத்திக் அதுவும் என்னுடைய கோரிக்கை இருக்கிறார். அது மட்டுமல்ல, குடிநீர் கூட்டு குடிநீர் திட்டங்கள் முன்னால் இருந்த அரசாங்கம் செயல்படுத்தி அதையும் முதல்வர் அவர்கள் கவனம் செலுத்தி மக்களுக்கு நீராதாரத்தை பெருக்கித் தர வேண்டும் என்பது என்னுடைய அடுத்த பகுதி. அது மட்டுமல்ல, இன்றைக்கு நிறைவான நன்மைகள் எல்லாம் தமிழகத்தை நீங்கள் ஆள வேண்டும். எனவே ஊழலற்ற ஆட்சி என்றால் முதலில் சிஸ்டம் சரியாகும். தயவு செய்து நம்முடைய சிஸ்டம் அனைத்தையும் மாற்றி அமையுங்கள். வெறும் அதிகாரிகளையும் அல்லது ஒரு அலுவலகத்தையும் மாற்றி பிரயோஜனமில்லை. அடிப்படை சிஸ்டமே மாற்றப்பட வேண்டும். நீங்கள் எத்தனையோ செய்து கொண்டிருக்கின்றீர்கள், குறிப்பாக வருகின்றீர்கள். இன்னொன்றையும் நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். ரெட்டமலை சீனிவாசன் என்றாலே போட்டு சுப்போடு தான் வந்தார். அவர் பட்டியலின மக்களை எல்லாம் கூட நீங்கள் பேண்ட் ஷர்ட் அணிய வேண்டும், வேஷ்டி அணிந்து குனிந்து கொண்டு செல்லக்கூடாது, மிகுந்த நடையோடு செல்ல வேண்டும். இன்றைக்கு நான் நம்முடைய தமிழக வெற்றி முதல்வர் விஜய் அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் என்னுடைய பொருட்பாட்டினார் ரெட்டமலை சீனிவாசன் தான் ஞாபகப்படுத்துகிறார். காரணம், இந்த போட்டு சுட்டோடு முதல்வர் விஜய் அவர்கள் வரும்போது என்னுடைய பொருட்பாட்டினாரை நினைவுதான் வருகின்றனர். அவரும் மெடுக்காக போட்டு சுட்டுடன் வருவார். சட்டசபைக்கும் வந்திருக்கின்றார். முதல் தீண்டாமை ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்ததும் அவர்தான். மதிய உணவு திட்டத்தையும், அதாவது அந்த காலத்தில் பட்டியலின மக்கள் விவசாய கூலிகளாக இருக்கும்போது அந்த குழந்தைகள் எல்லாம் வேலை செய்வார்கள். வயல்வெளிகளில் அந்த குழந்தைகள் எல்லாம் பாடுபட்டுக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு சாப்பாட்டு போவதற்கு எதுவும் வழி கிடையாது. தன்னுடைய பெற்றோர்களுடன் சேர்ந்து வேலை செய்வார். இதை கண்டு ஸ்ரீனிவாசன் கருதுகிறார். சட்டசபையில் முழங்குகிறார். என்னுடைய பட்டியலின குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள் பள்ளி செல்ல வேண்டும். கல்வி ஒன்றுதான் இந்த தீண்டாமையை ஒழிக்க முடியும். கல்வி ஒன்றே அதற்கு சரியான வழி. அதனால் பள்ளிக்கு என்னுடைய குழந்தைகள் செல்ல வேண்டும் என்றால் அரசு அவர்களுக்கு சோறு போட வேண்டும், அரசு அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று அங்கே சட்டசபையில் முழங்கியவர் ரெட்டமலை சீனிவாசன். அப்பொழுதே அரசு அதை செயல்படுத்தியிருக்கலாம், என்ன செய்கிறது. ஆனால் பின்னாளில் வந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் யோசித்தார். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அவர் கல்வி
தந்த ஒரு பெரிய பெரும் தலைவர் அல்லவா. அவர் தான் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். ரெட்டமலை சீனிவாசன் அதை பூர்த்தி செய்தார். இன்றைக்கு இன்னொன்றையும் குறிப்பிட விரும்புகின்றேன். நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கு பட்டியலினத்தைச் சேர்ந்த பலருக்கும் பதவிகளை அளித்து அதிகார பதவிகளை அளித்திருக்கின்றார். அதிகாரத்தில் பங்கு பெறும் ஒரு மாபெரும் ஒரு சக்தியை கொடுத்தவர் நம்முடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள். அவரை பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். அயோத்திதாசன் பண்டிதரும் சரி, ரெட்டமலை சீனிவாசனும் சரி, அவர்கள் கண்ட கனவை இன்றைக்கு அவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜரை போன்ற பட்டியலின மக்களுக்கு அவர் நல்லது செய்து இன்னும் அதிக அளவில் அந்த குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டங்கள் எல்லாம் அவர் நன்றாக செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் பள்ளி குழந்தைகளுக்கு அந்த வரலாற்றின் பாடங்கள், நம்முடைய தலைவர்களின் பாடங்களை நிச்சயமாக அவர் அறிமுகப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பட்டியலினத்தைச் சேர்ந்த அனைவரும் இன்றைக்கு சந்தோஷமாக இருக்கின்றார்கள் என்றுதான் எவருக்கு சொல்ல முடியாது. நானும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். காரணம், அங்கே பட்டியலினத்தைச் சேர்ந்த பலரும் ஆண்கள் பெண்கள் அனைவரும் அமர்ந்து அமைச்சர்களாகவும் மற்ற ஒரு எம்எல்ஏக்களாகவும் அமர்ந்திருக்கின்றார்கள். சட்டசபையை பார்க்கும் போதே ஒரு இளம் தலைமுறை ஒரு துடிப்பான ஒரு சட்டசபையாக தோல்வியிலிருந்து காட்சி அளிக்கின்றன. அதெல்லாம் நமக்கு மிக மகிழ்ச்சியாக அதை செயல்படுத்தி தந்தவர் நம்முடைய தமிழக முதல்வர் விஜய். அப்படிப்பட்ட தமிழக முதல்வர் அவர்கள் நிச்சயம் என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவார் என்று நான் கருதுகிறேன். நான் மே 14ஆம் தேதி தொடங்கி அவர் முதலமைச்சர் அவருடைய அப்பாயின்மெண்ட் தேர்வு நான் மேல் அனுப்பினேன். அது மட்டுமல்ல, பல மேல்களும் அனுப்பினேன். முதலமைச்சர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு பல முறை பேசியிருக்கின்றேன். பல முறை மெசேஜும் சென்றிருக்கின்றது. ஆனால் இதுவரை அவர் யாரும் கண்டுகொள்ளவில்லை. இன்னொன்று, நேராக ஜூலை 1ஆம் தேதி நேராக சென்று கடிதம் போட்டு வந்தேன். அது முதலமைச்சர் அவர்களுக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் வேண்டும், நேர்காணல் வேண்டும், உங்களை நேரில் சந்தித்து வாழ்த்து கூற வேண்டும், நான் எழுதிய புத்தகங்கள் அனைத்தையும் பரிசீலிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான். நான் ரெட்டமலை சீனிவாசன் பற்றியும் எழுதியிருக்கின்றேன். நான் மனித உரிமை மாநாடு 1993 சென்று நான் பங்கேற்றேன். அப்படி பங்கேற்கும் பொழுது அங்கு உலகெங்கிலும் உள்ள பட்டியலினத்தை சேர்ந்த மக்கள் எல்லாம் வந்திருந்தார்கள், தலைவர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். அவர்கள் என்னை சந்திக்கும் பொழுது நான் அயோத்திதாசன் பண்டிதர் மற்றும் ரெட்டமலை சீனிவாசன் கொள்ளுப்பேட்டி என்று அறிமுகப்படுத்தப்பட்டேன். அப்பொழுது அவர்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு அப்பேற்பட்ட தலைவரின் பேட்டியா என்று என்னை சூழ்ந்து கொண்டார்கள். உடனே அந்த NGO மீட்டிங் அன்டச்சபிலிட்டி கமிட்டி, அதாவது அன்டச்சபிலிட்டி பாஸ் சிஸ்டம் அண்ட் பார்டர் டேபிள் என்று குழு, அந்த குழுவுக்கு தலைவராக சேர்பர்சனாக என்னை நியமித்தார்கள். அப்பொழுதுதான் பிரமித்து போனேன். உலகெங்கிலும் ரெட்டமலை சீனிவாசன் என்ற அவருக்காக இத்தனை மக்கள் அவரை பற்றி அத்தனை ஒரு அன்போடும் வாசத்தோடும் இருக்கிறார்கள் என்று நினைத்து அப்பொழுதே புத்தகம் எழுத வேண்டும் என்ற ஆவல் எனக்கு இருந்தது. ஆனால் 2015 நான் புத்தகத்தை எழுத முடிக்க முடிந்தது. அதுவும் ஆய்வு புத்தகமாகத்தான் அதை எழுதியிருக்கிறேன். 2 வருட காலம் ஆய்வு செய்து அந்த ஆர்கைவ்ஸும் சரி, இந்த லைப்ரரிக்கு சென்று கன்னிமராலை எழுதியிருக்கிறார். ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் கன்னிமராலைகளுக்கு அடிக்கடி செல்வார். அந்த லைப்ரரிக்கும் சென்று அவரை பற்றிய குறிப்புகள் எல்லாம் நிறுத்தி நடத்தி கரையன் என்ற பத்திரிகையை 1891 கொண்டு வந்தவர் அல்லவா அவர். எந்த இழிச்சொல், இந்த கரையன் என்ற சொல் எல்லோரும் விற்கப்பட்டதோ அந்த சொல்லையே தன்னுடைய பத்திரிகை மகுடமாக்கி வசூலித்தார்கள். அதுவும் அந்த பத்திரிகை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக வெற்றி அடைந்தது. அதுதான் ரொம்ப ஆச்சு. அந்த பத்திரிகையை அவர் தொடர்ந்தும் சரி, அல்லது சவுத் ஆப்பிரிக்கா, அதாவது அவர் இந்த பத்திரிகை தொடங்கிய பிறகு ஒரு 10 ஆண்டு காலம் அதை நடத்தினார்கள். பின்பு அவர் சிந்தித்தார்கள், இங்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு. ரெட்டமலை சீனிவாசன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அதெல்லாம் இல்லை, களப்போராட்டம் தான். போராட்டம், ஆர்ப்பாட்டம், மக்களுக்கான நிலம், மக்களுக்கான உணவு, உடை, இருப்பிடம், இதற்காகத்தான் போராடி கொண்டிருந்தார்கள். கல்வி, முக்கியமாக கல்விக்காக போராடினார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் லண்டன் சென்று இந்த ஆட்சியாளர்கள் அவர்கள் தானே லண்டன் சென்று முறையிடலாம் என்று நினைத்தார்கள்.
ஆனால் அதற்கு முன்பே இங்கே இருக்கக்கூடிய அதாவது சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் என்று அப்பொழுது நடத்தப்பட்டது. இந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் நடக்கும் பொழுது ரெட்டமலை சீனிவாசன் மிக கடுமையாக எதிர்த்தார். காரணம், அந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாமை எழுதவிட்டால் அது அனைத்தும் உயர்ஜாதி இந்துக்கள், முக்கியமான பார்ப்பனர்கள் தான் எழுதுவார்கள். அவர்கள் எல்லாம் அதிகாரிகளாக வந்துவிட்டால் இந்த பட்டியலின மக்கள் மிகவும் பாடுபடுவார்கள். ஏற்கனவே தீண்டாக்கப்படாதவர்களாக பார்க்கப்படாதவர்களாக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற இனம் இன்னும் இவர்கள் இந்த அப்பொழுதெல்லாம் ஆங்கிலேய குறைவாக அதை எழுதுவார்கள். இவர்கள் எல்லாம் எழுதினார் இன்னும் இந்த தீண்டாமை தீவிரப்படுத்தப்பட்டே இருந்தது. அவருக்கு கவலை. உடனே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இந்த செய்தி அங்கு இங்கிலாந்தில் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எல்லாம் கிடைத்து அவர்கள் எல்லாம் பேசியிருக்கிறார்கள். அங்கே ரெட்டமலை இப்படி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமை ஏன் எதிர்க்கிறார்கள் அப்பொழுது பேசப்பட்டது. புரிந்தார். இதெல்லாம் நினைத்து அவர் என்ன செய்தார், நானே கண்டத்தில் ஏன் இதற்கெல்லாம் ஒரு தீர்வு நான் குஜராத்தில் இருந்து பயணித்தேன். ஆனால் கப்பலில் செல்லக்கூடாது என்று அவர் தந்தை கற்றார். அப்பொழுது அவர் தந்தைக்கு ஒரு டெலகிராம் கொடுத்தார். தங்கி அப்பொழுதெல்லாம் தங்கி செய்திருக்கா சுடுகாடு போனப்புறம் வீடு திரும்பார்கள் என்று சொல்லிவிட்டு கப்பல் எழுதியிருக்கிறார். முதல் பண்ண அது நேராக சவுத் ஆப்பிரிக்கா சென்றிருந்தால் அங்கே வச்சு அந்த பாஸ்போர்ட் எல்லாம் விசாவுக்கு ஒரு லண்டன். ஆனால் அவருடைய நிலை கப்பல் பயணத்தினால் ஜெர்மனி அவருக்கு கடுமையான மலேரியா காய்ச்சல் யாருமே தெரியாது, ஒருவரையும் தெரியாது. கப்பல் பொழுது அங்கு யாரோ வண்ணாஞ்சாலை செல்வர்கள் அங்கு இருந்திருக்கிறார்கள். ஓடி வந்து இவரை அழைத்து கொண்டு போய் தங்களுடைய தொழிலில் தங்க வைத்து அவருக்கு சிகிச்சை செய்து அவரை நன்றாக பார்த்து அவர் தேறிய பின்பு அவர் வெளியே வந்திருக்கிறார். அவர் தன்னுடைய சுயசேவத்தை புகழ்படுவார்கள். அவர்களை நாம் மறக்க முடியாது என்று இவர்களை பற்றி எனக்கு தேசம் தெரியாத ஒரு அந்நிய தேசத்தில், மொழி தெரியாத ஒரு தேசத்தில், மக்கள் தெரியாத ஒரு தேசத்தில் நான் தவித்த பொழுது என்னை கவனித்து என்னை சுத்தமாக்கி என்னை குணப்படுத்தி அனுப்பியவர்கள் 2 ஜீவன்கள் என்று அவரை தெரிகிறார். அது மட்டுமல்ல, அங்கே அவர் விசாரித்துக் கொண்டு சென்ற போது என்று ஒருவர் அவர்தான் அவருக்கு சவுத் ஆப்பிரிக்கா சென்றார். இங்கே இருப்பதே ஈஸ்டர் இதுதான் கிடைக்கினா சவுத் ஆப்பிரிக்கா நெட்டாலுக்கு சென்றிருந்தார். அங்குதான் நீதிமன்றத்தில் மொழிபெயர்ப்பாளராக உத்தியோகம் பார்த்து படம் எழுதுகின்றார். அவர் எங்கேயுமே உமைந்ததில்லை. அப்படி இருந்த பொழுதுதான் மகாத்மா காந்தி அவர்கள் சென்றிருக்கிறார். காந்தி அவர்கள் சென்றிருக்கிறது அவருக்கு தமிழில் மூகா காந்தி என்று அழைக்கப்படும் கற்றுத் தருகின்றார். அப்படியெல்லாம் அவர்களுக்கு வரலாற்று அங்கே சென்றும் பட்டியலின மக்கள் அங்கிருந்த ஒரு தொழிலாளர்கள் அவர்களுக்காகவும் ஒரு பாடுபடுகிறார்கள். அங்கே குரல் எழுப்பி அவர்களுக்கெல்லாம் பெற்று தர பாடுபடுகிறார். அதெல்லாம் முடித்துக் கொண்டு இங்கே வந்து நான் உடனே அவரை எம்எல்சியாக ஆக்கினார்கள். அவர் சட்டசபையில் சென்று 24 சேர்ந்த ஒரு அந்த தீண்டாமை சட்டம் தொடர்ந்து இந்த மக்களுக்காக பாடுபடுகிறார். இந்த குடிபோதை இருக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். எனக்கு பிரமிப்பாக இருக்கின்றது. எப்படி இவ்வளவு சாதித்து இருக்கிறார், எப்படி அவரால் அனுமதிக்கிறார்கள், இப்படி ஒரு பெரிய இயக்கமாக சேர்த்து முடித்தது அப்படிப்பட்ட ஒருவரை வரலாற்றை நிச்சயமாக பாடப்புத்தகமாக கொண்டு வர வேண்டும் என்று நான் தமிழக முதல்வரையும் தமிழக அரசியும் நான் வழிமொழி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இது நிச்சயம் இந்த வருங்கால சந்ததியினருக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ரெட்டமலை சீனிவாசனுக்கு ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் 3 பட்டங்களை பிரிட்டிஷ் அரசு கொடுத்து கௌரவிக்கிறது. இன்றைக்கு இருக்கும் திவான் பகதூர் பட்டம் இன்றைய நிலையில் பாரத ரத்னா என்று சொல்கின்றனே அதற்கு ஈக்குவலாக, அதற்கு சரிநிகராக அன்றைக்கு பிரிட்டிஷ் அரசால் அவர் கௌரவிக்கப்பட்டிருக்கின்றார்.
நான் கேட்கின்றேன், ஏன் மத்திய அரசு இப்படிப்பட்ட ஒரு மண்ணின் மைந்தனை கௌரவித்து பாரத் ரத்னா பட்டம் வழங்கலாம் அல்லவா? அது ஏன் செய்யவில்லை? இவ்வளவு நாள் கண்டிப்பாக செய்திருக்க நான் போய்தான் செய்ய வேண்டும் என்பதில்லை. மத்திய அரசின் கவனத்திற்கு எவ்வளவு பிரச்சனை கொண்டு சென்றிருக்கலாம். கொண்டு சென்று அவருக்கு உரிய மரியாதையை பாரத் ரத்னாவை வழங்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு நான் வைக்கும் கோரிக்கை. அது மட்டுமல்ல, ரெட்டமலை சீனிவாசன் இருந்தாலே இன்றைக்கு மக்கள் எல்லோரும் தெய்வமாக வழிபடுகின்றார்கள், முளைக்கட்டி வழிபடுகின்றார்கள். அவருடைய பிறந்த நாள் என்றாலே புதுக்கலமாக திருவிழாவாக அனைத்து கிராமங்களிலும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் வேலைகளில் நடந்த ஒரு நிகழ்வு எத்தனை ஒரு மனிதத்தன்மை இல்லாத ஒரு நிகழ்வாக இருக்கிறது. நினைத்தாலே மிக வன்மமான ஒரு செயல். மனிதனுக்கு மனிதன் இப்படி ஒரு வன்மம் எப்படி வந்தது? மக்களின் மனங்கள் மாற வேண்டும், மாற்றம் ஒன்றை மாற வேண்டும். இன்றைக்கு எப்படி மற்ற அரசுகளை எல்லாம் வீழ்த்தி இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு தீர்வு கண்டு தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடித்து நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு ஃபியூச்சர் விஷனாக ஒரு தொலைநோக்கி நோக்க பார்வையோடு அவர் வந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை அனைத்து மக்களுக்கும் வர வேண்டும், அனைத்து மனங்களும் மாற வேண்டும். நாம் எவ்வளவோ படித்து இத்தனை காலத்தில் இவ்வளவு எல்லாம் முன்னேறி இருக்கின்றோம். ஆனாலும் இன்னும் அந்த காலத்திற்கு கொண்டு சென்று நாம் எல்லோரும் ஒரு பழைய ஒரு என்ன சொல்வது அந்த ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு மக்கள் எல்லாம் இன்றைக்கு வேதனையோடு பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கோயில்களை இன்றைக்கு கூட பழையின மக்கள் பட்டியலின மக்கள் நுழையக்கூடாது என்று கூறப்படும் அளவுக்கு இன்று கூட தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கு அன்றைக்கே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் என்ன செய்தார் தெரியுமா? ரெட்டமலை சீனிவாசன் அதாவது என்னுடைய தாத்தா சுதந்திர போராட்ட தியாகி திரு பட்டாபிராமன் அவர்கள் அயோத்திதாசன் பண்டிதரின் மூத்தவர். அவரை அழைத்தார் திருமலைவர் காமராஜர். இப்போ நம்ம எல்லாம் ஜெயிலுக்கு நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக பாதுகாப்பு ஜெயிலுக்கு நீ வந்து அமைச்சரவர்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் வந்து மறந்துட்டார். இதுக்காக தான் நான் வந்து ஜெயிலுக்கு நாட்டுக்காக பாடுபட்டா ஏன் பாடுபட்டு ரெட்டமலை சீனிவாசன் பொறுப்புகளே எனக்கு ஒரு பேர் என்னுடைய தாய் மாமா திரு பரமேஸ்வரன் அவர்கள் பரமேஸ்வரன் அவர்கள் கிராஜுவேட் அவரை கொண்டு போய் அவருக்கு ஒரு அறிமுகப்படுத்தினார். அதே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவரை என்ன செய்தார் அப்படின்னா, அவரை எந்த கோயில்களுக்குள்ளே நுழையக்கூடாது என்று சொன்னாரோ அந்த கோயில்களில் எல்லாம் பரிவட்டம் கட்டி கூட்டக்கும்ப மரியாதையோடு அவரை அழைத்து அழகு பார்ப்பதற்காக அப்படிப்பட்ட ஒரு நிலையை என்னுடைய மாமா அவர்களுக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தந்திருந்தார். அது மட்டுமல்ல, அன்றைய காலகட்டத்தில் பரமேஸ்வரன் அவர்கள் மேயராக இருந்திருக்கின்றார், எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறார், எவ்வளவு பதவி இருக்கின்றனர். இந்து அறநிலையத்துறை அமைச்சருக்கு அவரை அமைச்சராக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகின்றால் அது ஒரே தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு மட்டும்தான். அவர்தான் அதை செயல்படுத்தினார். இன்றைக்கு நம்முடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்களையும் நான் நம்ம கொடுத்திருக்கிறார். அவர்கள் இத்தனையோ பட்டியலில் நம்பியிருக்காங்க. அத்தனையும் ஒன்றுமே சொல்லாமல் யாரும் கேட்காமல் அவர்தான் செய்து கொண்டே போயிருக்கார். இதை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் பிரமிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது. ஏனென்றால் எத்தனையோ தலைவர்களால் செய்ய முடியாத ஒன்றை அவர் எனக்கு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு தமிழக முதல்வருக்கு நாம் எல்லோரும் உறுதுணையாக இருந்து அவருக்கு கை கொடுக்க நிச்சயமாக அவருக்கு நல்லாட்சி கொடுக்க வேண்டும் என்று நான் விருப்பப்படுகின்றேன். அதுதான் என்னுடைய ஆசை கூட. அது மட்டுமல்ல, இன்றைக்கு எடுத்த உடனே சொல்கின்றார்கள்